ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். நிஃப்டியில் வந்து ஃப்ரைடே என்ன நடந்திருக்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போறோம். அந்த மண்டே மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி என்ன மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குங்கிறத இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமா நீங்கள் கரெக்டாக ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மார்க்கெட்டை வந்து நல்ல புல்லிஷாக மேலே போயிருப்பாங்க. உங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட்டை வந்து ஃப்ரைடே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட் பண்ணி கேப் டவுன்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் ஒன்ஸ் லைவ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணி திரும்ப மேலே இங்கே புல் பேக் போயிட்டு இப்படி வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு செல் என்ட்ரி, அதாவது ஃபுட் சைடில் என்ட்ரி பெருசாகவே கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம ட்ரெண்ட் லைனை கட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இதை வச்சுட்டு செகண்ட் டார்கெட் இதை வச்சுட்டு நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். பட் மார்க்கெட்டில் நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய எதுவுமே கொடுக்கல. ஒரு பெரிய கேப் டவுன்லேயே மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ஒரு சப்போர்ட் ஜோன், இது உங்களுக்கு பார்த்து தெரியும், இது வந்து சப்போர்ட்டாக இருந்தது. இந்த சப்போர்ட் ஜோன்லேயே மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ஸ்ல ஒரு பாதி அளவு கூட மார்க்கெட்டால போக முடியாம மார்க்கெட் ஃபெயிலியர் ஆயிட்டு ப்ரீவியஸா இருந்த கேப் டவுனை வந்து, அதாவது கேப் அப்போ வந்து மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம நோட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல மார்னிங்கே கொடுத்துருவோம். புட் ஆப்ஷன்ல வந்து என்ட்ரி 240ல அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 வரைக்குமே போயிருக்கோம். அண்ட் நம்ம அப்பவே ஒரு 10 o'clock கிட்ட கொடுத்துருப்போம். நிஃப்டி வந்து இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்காங்க. ப்ரீவியஸா இருக்க ஹையை க்ளோஸ் பண்ண முடியாம மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டே கீழே வந்து ரெசிஸ்டன்ட்டும் சப்போர்ட்டும் கொடுத்துருப்போம். மார்க்கெட் கீழே தான் டவுன் ட்ரெண்ட் வருவாங்க. டார்கெட் வந்து 22,800 கொடுத்துருப்போம் நம்ம சேனல்ல. நம்ம கொடுத்த மாதிரியே மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. நிஃப்டி கரெக்டாக கீழே தான் வந்திருப்பாங்க. அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிட்டு மார்க்கெட் ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட்ல ரியாக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் வந்து கிளியரா கீழே வந்துட்டு இருந்தாங்க. டவுன் சைடு அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீழே வரும்போது தான் சப்போர்ட் எடுத்தாங்க. பட் சப்போர்ட் வந்து வால்யூமே இருக்காது. இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வால்யூம் வந்திருப்பாங்க. ஆனால் அதுவும் ப்ரீவியஸா இருந்த ஹைக்கு மேலே போக முடியாம கரெக்டா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஹைக்கு கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே தான் வந்தாங்க. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். நமக்கு நம்ம ஆல்மோஸ்ட் எய்ம் பண்ண மாதிரியே ப்ரீவியஸா இன்னொரு சப்போர்ட் இருந்தது இங்கே 840. அதே ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். அதனாலதான் நம்ம இந்த பிளேஸை வந்து சப்போர்ட்டா யூஸ் பண்ணி மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே வரும்னு மார்னிங் இங்கே இருக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல. அண்ட் மார்க்கெட் முடியும் போது இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா இருந்த இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் கேண்டில்ல இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ பார்த்தா புரியும் நினைக்கிறேன். கரெக்டா இங்க 1 மினிட் கேண்டில் இங்க வரும்போது ரிஜெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மார்க்கெட் முடியறப்பையும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆகிற இடத்துல தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இதுலயும் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ரிஜெக்ஷன் இருக்கு. அண்ட் ப்ரீவியஸா இங்கேயும் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட் இருக்கு. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா இவ்வளவு வரைக்கும் கீழே வர்றதுக்கு தான் மண்டே வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்கும். பண்ணு கேப் டவுன்ல கீழே வருவாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கே எங்கேயாச்சும் சின்னதாக ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருக்கிற இங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப், இந்த கேப் ஃபில் பண்றதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது ட்ரெண்ட் லைனோட பாட்டம் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும் மண்டே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா. ஸோ மார்க்கெட் இங்க வந்து இங்க இந்த பிளேஸ்ல ரிஜெக்ட் ஆன மார்க்கெட்டு கண்டிப்பா கீழே வர்றதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகும்போதெல்லாம் புட் ஆப்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல ஒரு நல்ல ஸ்ட்ரைக் பேஸ் யூஸ் பண்ணி நீங்க அந்த இடத்துல எடுங்க. கண்டிப்பா சப்போர்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பை கிடைச்சதுன்னா புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ட்ரேடே கிடைக்கும். அண்டு நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட போஸ்ட் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த ட்ரேட் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் ட்ராவல் பண்ணும்போது இங்கே ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த சேனல் பேட்டர்ன் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு இருந்தாங்க புல்லிஸா. அந்த டைமில் வந்து நம்ம பை என்ட்ரி கொடுத்துருப்போம். 75,300 கால் ஆப்ஷனை வந்து 225ல பை கொடுத்துருப்போம். ஸோ நம்ம பை கொடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னா பர்ஃபெக்டா மேலே வந்திருப்பாங்க 270 வரைக்கும். அப்போ நம்ம ஹோல்டு தான் பண்ண சொல்லியிருப்போம். ஏன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்ல இந்த இடத்துல கட் பண்ணாம மார்க்கெட் வந்து புல்லிஸா இங்கேயே சஸ்டெயின் பண்ணாங்க. ஸோ பிரேக் அவுட்டுக்கு தான் வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஆனால் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் நல்லா புல்லிஸா போனாங்க. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி சொல்லியிருப்போம். பிரேக் அவுட் ஜோன் சொல்லியிருப்போம். அது மாதிரியே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து நல்ல வால்யூமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வால்யூம் எவ்வளவு ஸ்பீடா ஜென்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு. நம்ம கொடுத்த 220ல கொடுத்த ட்ரேடு வந்து 350 வரைக்குமே மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ட்ரேடை வந்து ஒரு 400ல தான் புக் பண்ணவே சொல்லியிருப்போம் ஆல்மோஸ்ட்.
மார்க்கெட் வந்து நல்ல ஃபுல் புல்லிஷ். ஏன்னா இந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ட்ல சஸ்டெயின் பண்றாங்களோ அவ்வளோக்குள்ள மார்க்கெட் வந்து புல்லிஷா மேலே தான் போகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து பெரிய ட்ரேடாகவே கன்வே பண்ணி புக் பண்ணோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். எதுவுமே இதில் லைவ் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அண்டு இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கரெக்டாக எங்கெங்கே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணணும். இதை கட் பண்ணணும்னா நம்மளோட ட்ரேடை வந்து கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து டெமோ ட்ரேட்ல பண்ணி பேப்பர் ட்ரேட்ல பண்ணதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த இடத்துல எதுக்கு நம்ம ஹோல்டு பண்றோம், அதுக்கப்புறம் எதனால இங்க ப்ராஃபிட் இவ்வளவு பெருசா புக் பண்றோம், இது கட் பண்ணி மார்க்கெட் கீழே போனாங்கன்னா இதனால நம்ம அப்படியே ஸ்டாப் லாஸ் இருந்து வச்சு மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் பண்றோம். இதுதான் ரொம்பவே மேட்ரு. நீங்க ட்ரேட் எடுக்கிறது எப்பவுமே பெரிய மேட்ரு கிடையாது. மார்க்கெட்ல வந்து நீங்க எடுத்த ட்ரேடு வந்து ப்ராப்பரா எவ்வளவு தூரம் டார்கெட் வச்சு அது எவ்வளவு தூரம் போங்கிறத கரெக்டா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராஃபிட் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் நம்ம கொடுக்குற கால்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களோட சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்புறமா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.